அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் எஜமான் கோச்சிக்க கூடாது அப்படின்னு ஜிங் அடிக்கலாம். ஆனா எந்த சூழல்ல அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம விசிகா கட்சியோட தலைவர் திருமாவளவன் ஒரு அறிக்கையை வெளியிடுறாருங்க. போன வந்த கதையெல்லாம் பேசிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஸ்டாலின் மனசை குளிர்விக்கிறதுக்காக இதை மாதிரி சொன்னாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். பட் அப்படி சொன்னவர் அதோட அமைதியா போயிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்றாரு. அப்போ ரிப்போர்ட்டர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இங்க கள்ளக்குறிச்சியில ஒரு 69 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அப்போ எங்க போயிருந்தீங்க? ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணுமே அப்படின்னு நீங்க கேட்கவே இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. நியாயமான கேள்வி தானே, எல்லாருக்கும் பொதுமக்களுக்கே தோணக்கூடிய ஒரு கேள்வி தானே. அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அற்ப அரசியல், அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரஸ் மீட்ல பேசவே இல்லை, எழுந்து போறாரு. அது ரொம்ப அற்பமான ஒரு அவதூறு. அது இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த சம்பவத்துக்கு இவர் கேள்வி கேட்கிறாருல, இதுக்கு அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அற்ப அரசியல் கிடையாதான். பட் இவங்க கூட்டணி கட்சி செஞ்ச ஒரு தப்பை கேள்வி கேட்டா அது அற்ப அரசியலாம். இவங்க பண்ணக்கூடிய அற்ப அரசியலை பாருங்க. இந்த தாக்குதல் விஷயத்துல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே கையா ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாருமே நாங்கள் ஒருமித்த மனசோட இதுக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த திமுகவுக்கு நாங்கள் ஜால்ரா தட்டுறோம் பாருங்க, திமுக காது இனிக்கிற மாதிரி ஜால்ரா தட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில கட்சிகள் மட்டும் இதை மாதிரி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டுக்குள்ள எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியான்னு வரப்போ எல்லாரும் ஒரு ஒருமித்த மனதோட இந்தியான்னு நிற்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்தியான்னு ஒரு நாடு பாதுகாப்பாக இருந்தால் தான் நாம இங்க எங்களுடைய உரிமை வேணும், எங்களுடைய ஸ்டேட்டுக்கு உரிமை வேணும் அப்படிங்கிறத போராட முடியும். பட் அதை கூட புரியாம இவங்க பேசுற விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் சில திருந்தாத ஜென்மங்கள் இருப்பாங்கல்ல, அதை பத்தி நம்ம பேச என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதா நல்லதா இருக்கும். ஸோ இப்போ காஷ்மீர்ல என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியா தரப்புலேருந்து போருக்கு எந்த நேரம் வேணாலும் போர் நடந்தால் அதை தீவிரமாக தொடங்குவதற்கு தயாராக இருக்காங்க. முப்படைகளும் காஷ்மீரில் எல்லை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. பட் பாகிஸ்தான் தான் தெரியுமே, வாய்ஸ் அவுடால தொடர்ச்சியாக அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்தியா ரொம்ப நிதானமாக அமைதியாக காஷ்மீரில் முப்படைகளை குவிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று அப்படின்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், பாகிஸ்தானுக்குள்ள ஏர் ஸ்ட்ரைக் நடத்திடலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்தியா கிட்ட இருக்க திட்டம். ஸோ இதில் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரியவே தெரியாது. ஒரு யூகத்தின் அடிப்படையில நம்ம சொல்லலாம். பட் அங்க ஆர்மி இந்த திட்டம் தான் போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் கூட இருக்க சில ஆர்மி ஆபீசர்களுக்கே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரட்டா அந்த திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 4 தீவிரவாதிகள் தானே அந்த 26 பேரை சுட்டு கொண்டாங்க. ஸோ அவங்களுடைய வீடு அவங்க எல்லாரையுமே அடிச்சு கொண்டுட்டாங்க, தும்சம் பண்ணிட்டாங்க. இந்த சல்லடை தொலைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி அந்த ஏரியாவில் இருந்த தீவிரவாதிகள் எல்லாரையுமே இதுவரைக்கும் அடிச்சு கொண்டுட்டாங்க, அவங்க வீடெல்லாம் தகர்த்துட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன நகர்வு, பாகிஸ்தான் எப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம் அதுக்கு பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பல வருஷமா இந்தியாவால் கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வி இந்தியாவால் ரொம்ப காலமாக கேட்கப்பட்டுட்டே இருந்தது. அதுக்கு பாகிஸ்தான் எப்பொழுதும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது, நாங்களாம் அப்படி பண்ணுறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இப்போ பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆஷிப் அப்படிங்கிறவர் ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காரு, ஆமாங்க 30 வருஷமா நாங்கள் தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு அடைக்கலம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு யூஎஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள்லேருந்து ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ அதனால் நாங்கள் இதை கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அப்போனா கடந்த ஒரு 30 வருஷமா இந்தியா மீது பாகிஸ்தான் தரப்புலேருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாமே பாகிஸ்தானுடைய ஆதரவோடு தான் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். எப்படிப்பா ஒரு கவர்மெண்ட்ல இருக்காரு, ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்காரு, அவர் எப்படி இந்த விஷயத்த வெளிப்படையாக சொல்ல முடியும்? ஏன்னா நம்ம நாட்டில் அது மாதிரி ஒரு மினிஸ்டர் பேச முடியுமா? முடியாது. பட் அங்கே பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டுங்க. இங்கே இந்தியாவில் ஆட்சியாளர்கள் தான்
முதன்மை, அதுக்கப்புறம் தான் ஆர்மி. ஆட்சியாளர்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அது எவ்வளவு பெரிய முடிவா இருந்தாலும் கண்மூடித்தனமா இங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் வந்து அதை செய்வாங்க. ஆட்சியாளர்கள் சொல்லிட்டாங்க, அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு செய்வாங்க. பட் வந்து பாகிஸ்தான்ல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆட்சியாளரை வந்து அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளபதிக்கோ அங்கே இருக்கக்கூடிய ராணுவ படை வீரர்களுக்கோ பிடிக்கல அப்படின்னா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட பாகிஸ்தான்ல ஒரு நாட்டோட பிஎம் ஒரு உத்தரவு போடுறாரு அப்படின்னா கூட அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளபதி கேட்க மாட்டார், எதிர்த்து பேசுவார். நீ என்ன சொல்ற, நான் என்ன. அதனால தான் பாகிஸ்தான்ல ஒரு நிலையான கவர்மெண்ட் அப்படிங்கிறது உருவாக முடியாம மாத்தி மாத்தி அப்பப்போ ராணுவ ஆட்சி வர்றதும் அப்பப்போ டம்மியா ஒரு பிரதமர் உட்கார வைக்கப்படுறதும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதனாலேயே அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் சரி, ஆட்சியாளர்களுக்கும் சரி, ராணுவத்துக்கும் சரி இடையில வந்து ஒரு சரியான பாண்டிங் அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது. ஸோ அதனாலேயே அந்த ஆட்சியில் அந்த அதிகாரத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிற விஷயம் இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க செய்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது. பட் வேற வழியே இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆஷிப் வந்து இப்போ 30 வருஷமா நடந்த இந்த தாக்குதல் இது எல்லாமே நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது உண்மைதான். ஸோ அந்த அடிப்படையில் தான் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஓப்பன் அப் பண்ணி ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். மனசில் வந்து ஒரு நேர்மையோட ஒரு வருத்தத்தோட அவர் ஒத்துருந்துருக்கலாம். அதுக்கு காரணமாகவும் யூஎஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் அடுத்து ஏன் இதில் வந்து யூஎஸ் வந்து இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க, ஏன் பிரிட்டன் வந்து இதுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற விஷயம்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நகர்வாக தான் இந்த போர் சம்பந்தமான இது மாதிரி விஷயங்கள் வெளியில் வருது. அப்படின்னாவே உடனடியாக நம்ம வந்து இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை கெஸ் பண்ணவே முடியாது. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா, இல்லை உண்மையாக தான் அவர் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எதையுமே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட், இவர் பேசுனது சரிதான் அப்படின்னு இதை மாதிரியான விஷயங்களை சொல்லிடவே முடியாது. அதுவும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் வந்து யார் சொல்றதையும் நம்ம நம்பவே முடியாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதா, ஆமான்னு காதில் வாங்கி வச்சுக்க முடியும். அதுக்கு எதிராக என்ன ஸ்டேட்மெண்ட் வருது, அதுக்கு எதிராக என்ன ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அந்த கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இங்கே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் நிற்கிறாங்க, இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நாடுகள் வந்து பாகிஸ்தானை உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பொறுமையாக தான் தெரிய வரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு இருக்கக்கூடிய முழு நம்பிக்கை என்னன்னா இந்தியா வந்து இந்த பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிறது முழுசாக உலக நாடுகளே நம்பக்கூடிய விஷயம். ஸோ பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட சண்டை போடுற அளவுக்கு ஒரு பெரிய நாடு கிடையாது, தேவையில்லாமல் அவங்க வம்பு வளர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியா வந்து கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன பிள்ளை தானே ரொம்ப துள்ளும், பெரிய பிள்ளை கொஞ்சம் பக்குவமாக தானே இருக்கும். ஸோ அதை மாதிரி இந்தியா இருந்துட்டு இருக்காங்க. பட் ஓவராக வாழ ஆட்டினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நறுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும். இந்தியா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதில் ஒரு வருத்தமான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா பண்றதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இதில் பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள் தான். பட் அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம தாக்குதல் நடத்தாமலும் இருக்க முடியாது. என்ன பண்ணுறது? ஸோ இந்தியா தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் நாம யோசிச்சு என்ன பண்றது சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் யோசிச்சு என்ன பண்றது சொல்லுங்க. பாகிஸ்தான்ல ஆட்சி பண்றாங்கல்ல, பாகிஸ்தான்ல ராணுவ தளபதியா இருக்காங்கல்ல அசிம் முனீர், அவங்களாம் யோசிச்சு பார்க்கணும். பட் அவங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்குற மாதிரியே தெரியல. இவங்களாம் எப்படி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாங்க, ஒரு நாட்டை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னே தெரியல. அவங்களோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு எதிர்காலத்தை பற்றின எந்த ஒரு திட்டமும் இல்லாத, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இப்போ அவங்க இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இந்தியா முடிவு பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நாள் பாகிஸ்தான் தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது உலகறிந்த உண்மை. ஸோ இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்படுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.